ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க தான் இந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற ஆளை தவிர வேறு யாரால நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற ஆளை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, நீ யாரை குத்தி காமிச்சு பேசுகிற, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் வேற யாரையும் குத்தி காமிச்சு பேசலை, உங்கள் தங்கச்சி தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, டிரைவர் போதும் நிறுத்து, கோர்ட் ஆர்டர்னால தான் உன்னை நான் என் வீட்டில் வச்சுருக்கேன், என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி மேலேயே நீ பழி தூக்கி போடுவியா, என் தங்கச்சி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் இப்போவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிஷா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ கேக் கொண்டு வந்தல, அப்போது உங்ககிட்ட யார் பணத்தை கொடுத்து விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நிஷா சொல்கிறாங்க, வேற யார், ரேவதியோட சித்தி சந்திரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாம்புஸ்ரீ ஆடி போயிடுறாங்க. அப்போது சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இவன் ஏதோ நம்ம 2 பேருக்குள்ளே குட்டையை குழப்பியோட பார்க்குறான், நீ எதையுமே நம்பிக்கிட்டு இருக்காத, நான் அப்படி பண்ணுவேன்னா சின்ன வயசுலேருந்து நான் உன் கூடயே தானே இருக்கேன், உனக்கு என்னை பற்றி தெரியாதாக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர், நீ எவ்வளோ பிரச்சனை வேணாலும் கிரியேட் பண்ணலாம், ஆனால் எனக்கும் என் தங்கச்சிக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்றால் பண்ண முடியாது, நீ என்னதான் என் தங்கச்சை பற்றி சொன்னாலும் சரி, நான் என் தங்கச்சை தான் நம்புவேன், ஏன்னா அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் இந்த வீட்டில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட சந்திரா எனக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகிட்ட சாம்புஸ்ரீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா போதும் நிறுத்து, எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட, உன் தங்கச்சை நீ நம்பிக்கிட்டே இரு, கடைசியில் உன் தங்கச்சியோட சுயரூபம் தெரிய வரும்போது ஒன்றால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்ன ரேவதி, உன் புருஷனை நான் இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நீயும் சேர்ந்து பள்ளி தூக்கி போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சித்தி, எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே பள்ளி தூக்கி போடணும்லாம் ஆசை கிடையாது, நான் உண்மை எதுவோ அதை தான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரமாக அம்மா வந்து நீங்கள் யார் என்னங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க, அப்போ தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நம்ம சாம்புஸ்ரீ வெளியில் நம்ம தங்கச்சி மேலே நம்பிக்கை இருக்கா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம சாம்புஸ்ரீக்கு மனசுக்குள்ளே சந்திரா மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. என்னது இது, இந்த டிரைவர் வந்து எது சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும், ஒருவேளை இவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்திரா தான் இந்த வேலையை பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா எப்பயுமே நீ கார்த்தி என்ன சொல்லுவ, என் வீட்டு மாப்பிள்ளை எப்பயுமே உண்மையை தான் சொல்லுவார், அவர் என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாலும் அதில் 100க்கு 100 உண்மை இருக்கும் தானே நீ சொல்லுவ, அதே மாதிரி தான் இதுவும், அவர் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாமே உண்மை தான், அது கூடிய சீக்கிரமாக உனக்கே தெரிய வரும், நீ எதுவும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை கார்த்தி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னை எல்லாருமே குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவேனா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, என்னை சின்ன வயசுல இருந்து தாய்க்கு தாயாக இருந்து நீ தானே வளர்த்துட்டு இருந்தேன், உனக்கு நான் போயிட்டு துரோகம் பண்ணுவேனா, நீ எனக்கு ஒரு இன்னொரு அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட பயங்கரமாக ட்ராமா பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம சாம்புஸ்ரீ நம்பிடுறாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சாம்புஸ்ரீ உள்ளக்க போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒருவேளை வீட்டில் நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சந்திரவா தான் இருக்குமா, ஏன்னா வெளியாளுங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், வீட்டில் இருந்துகிட்டே யாராவது நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சா மட்டும்தான் எவ்வளோ காரியத்தையும் பண்ண முடியும், ஒருவேளை சந்திரா சிவனாண்டி கூட வாழ முடியல அப்படிங்கிற விரக்தியில் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்ரீ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தங்கச்சியவே சந்தேகப்படக்கூடாது, தப்பு, 1000 பேர் 1000 சொல்லட்டும், நம்ம தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புஸ்ரீ மனசை தேத்திக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி மயில் கிட்ட ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ராஜா நீ எவ்வளவோ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனால் ஏன் எங்கள் அம்மா உன்னைய நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல, சித்தி இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்க, சித்தி மேலே தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி அம்மாவை மாற்றுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி நீ கொஞ்சம் நல்லா யோசிப்பாரு, முன்னே இருந்த உங்கள் அம்மாவுக்கும் இப்போ இருக்கிற உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் தெரியலையா, ஃபஸ்ட்டெல்லாம் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க, ஆனால் இப்போ என் கூட சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு மனசில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கும், ஏன்னா நான் சொன்ன விஷயத்தை வந்து அவங்களால நம்பாமல் இருக்கவே முடியாது, ஏன்னா அவங்க தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தை எப்படி ஒரு நிமிஷத்தில் அவங்களால விட்டு கொடுக்க முடியும், இத்தனை வருஷமாக தூக்கி வளர்த்த தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது, என்னதான் நம்ம ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்தா கூட உங்கள் அம்மானால அதை நம்பவும் முடியாது, ஏன்னா அவங்க தங்கச்சி மேலே வச்ச பாசம் அப்படி,
உங்களுக்கு முன்னாடி அவங்கள தான் தன்னோட பொண்ணா தூக்கி வளர்த்துருக்காங்க. நீயே சொல்லு, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த பந்தத்தை ஒரு நிமிஷத்துல நம்ம இந்த விஷயத்தை வச்சு உடைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான் ராஜா, ஆனால் எப்படி அம்மாவுக்கு வந்து சித்தியோட சுயரூபத்தை நம்ம தெரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு மயில் கார்த்தி 2 பேருமே சொல்கிறாங்க, இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அம்மா யோசிக்காமல் இருப்பாங்க நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக யோசிச்சுக்கு தான் இருப்பாங்க. தனியாக ரூம்குள்ளே போயிட்டு தன்னோட தங்கச்சி நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அதுவே போதும் ரேவதி, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஆதாரத்தோட அத்தைக்கிட்ட நம்ம நிரூபிப்போம். கண்டிப்பாக அத்தை வந்து இனிமேட்டு சந்திராவை நம்பவே கூடாது. இதுக்கப்புறம் சந்திராவை நம்புனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் வேற பயன்படுத்தாதீங்க, சீக்கிரமாக சித்தியோட சுயரூபத்தை நம்ம தெரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திராவை தான் காட்டுறாங்க. சந்திரா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்னது இது, இவ்வளோ நாளாக நம்ம விஷயம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கட்டி காட்டு வச்சுருந்தோம். ஆனால் இந்த டிரைவர் பையன் ஒரு நிமிஷத்தில் நம்மளை இப்படி அக்கா கிட்ட மாட்டி விட்டுட்டானே. இந்நேரம் அக்கா நம்மளை பற்றி தான் யோசிக்கிட்டு இருப்பா. சந்திரா வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறாளா கெட்டது தான் செய்கிறாளா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழம்பி போயிருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையன் தான். இப்போ அக்கா முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? ஏற்கனவே அவளுக்கு என் மேலே ஒரு சின்னதாக டவுட் இருந்துச்சு. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் வேற நடந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ கார்த்தி மயில் 2 பேருமே வந்து சந்திரா கிட்ட பேசுகிறாங்க. என்ன சின்னத்தை, ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க போல, ரொம்ப யோசிக்காதீங்க, கூடிய சீக்கிரமாக நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை கிட்டே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் என் அக்கா என்னைய தாண்டா நம்புவா, என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவளுக்கு வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியுதுல்ல, உங்கள் கூட பிறந்த அக்கா தானே, உங்கள் மேலே எவ்வளோ உயிராக பாசமாக இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு நிகராக தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அக்காவுக்கு எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்னதான் அவள் என்னை தூக்கி வளர்த்துருந்தாலும் என்னோட வாழ்க்கையை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்டவனோட வாழ விடாமல் பண்ணிட்டான். அதனால தான் எனக்கு அவளை பழி வாங்கணுன்ற எண்ணம் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயன் சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுப்பாவா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடை நம்ம சந்திரா வந்து காளியம்மா வீட்டுக்கு பொங்கல் வைக்க போகிறாங்க. இதுதான்டா சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்தி 2 பேருமே சாமுண்டீஸ்வரி கிட்ட செம்மையாக ட்ராமா போட்டு சிவனாண்டி காளியம்மா சந்திராவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம சாமுண்டீஸ்வரியை காளியம்மா வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம சந்திரா வந்து ஜாலியாக எல்லாருக்கூடையும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரியினால நம்பவே முடியல. செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும், நம்ம சந்திராவுக்கு செம்ம அடி தான். இவ்வளோ நாளாக கூட இருந்துக்கிட்டே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அடிக்காமையாக விட போகிறாங்க. நல்லா சாத்துன்னு சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இனிமேட்டு என் வீட்டு பக்கமே நீ தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட கோவமாக பேசிட்டு வந்துடுவாங்க. இதுதான் நடக்க போகுது, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.